வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர சின்ன மருமகள் சீரியல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதில் ஹீரோயினாக வர நம்ம ஸ்வேதாவோட ஒரு நிக்நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அது என்ன அப்படின்னா குட்டி கீர்த்தி சுரேஷ். ஏன்னா அவங்க அப்படி தான் இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் டியர்லி கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த நிலமையில் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, பிக் பாஸ் தாமரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா மற்றும் ஸ்வேதா கணவரோட ஒரு நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா கணவர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட சில ஜுவல்ஸை கொடுத்து, அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட சில ஜுவல்ஸை கொடுத்து யூஸ் பண்ணிக்கோப்பா, உன்னால் முடிஞ்சப்போ திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட பிக் பாஸ் தாமரை ஆகட்டும், இல்லை நம்ம குட்டி கீர்த்தி சுரேஷ் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுடைய, அதாவது ஸ்வேதா கணவர் ஆதி பண்ணன அந்த வேலைகள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக தாமரை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவனால் யாராவது ஏமாற்றப்பட்டவங்க இருந்தீங்களா, தயவுசெய்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் நம்பரையும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நான் அவனை பற்றின கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்ககிட்ட யூடியூப்லையோ இன்ஸ்டாலையோ நீங்கள் கேட்டால் தயவுசெய்து நம்பி உங்கள் பணத்தை ஒப்படைச்சிடாதீங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அவங்க வந்து காவல் நிலையத்தை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது சமூக அமைப்புக்கிட்ட அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பணம் பறிக்கிற எண்ணத்தோடு இப்போ இருக்கிற பசங்க இருக்கிறாங்கன்னு நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நானே இவ்வளோ தெரிஞ்சு ஏமாந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னுடைய நகை போனது மட்டும் இல்லாமல் இந்த 2 குப்பைங்களையும் என்னுடைய வீட்டுக்குள்ளே விட்டுட்டு என்னுடைய வீட்டோட மொத்த நிம்மதியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கியபடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதனுடைய பின்னணியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, குட்டி கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்வேதாவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு. ரீசெண்டாக ஆதி அப்படிங்கிற அவருடைய கணவர் அப்படின்னு சொல்கிறவருக்கு அவங்க டிவோர்ஸ் நோட்டீஸும் அமைச்சிருக்காங்க. ஆனால் வலைதளங்களில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணா என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவங்கள நீங்கள் பேட்டி எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஆதி ஒரு யூடியூபுக்கு கொடுத்துருக்க அந்த இன்டர்வியூவையும் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என்னை கணவனே என்ன கணவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, கணவன் இல்லாத ஒருத்தருக்கு அவங்க எப்படி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பலாம், ஜீவன அம்சமாக 50 லட்சம் நஷ்டஈடு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளையும் அவருடைய கணவரான ஆதியும் முன் வச்சிருக்கிறாரு. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு வியூவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் தாமரையோட அந்த வீட்டில் தான் ஸ்வேதாவும் ஆதியும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன மருமகள் சீரியல் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பிக் பாஸ் தாமரை கூட நெருங்கிய ஒரு உறவில் இருந்திருக்கிறாங்க. அது அப்புறமேல அவங்க தன்னுடைய வீட்லேயே அவங்கள தங்கிக்க சொல்லி ஸ்வேதாவையும் ஆதியும் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரும் நல்ல நைபர்ஸாக இருந்ததை அடுத்து அவங்களுக்குள்ள நிறைய நட்பு பழக்கங்கள் ஏற்பட்டிருக்குது. அந்த பழக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதாவோட கணவர்கிட்ட தன்னுடைய வேலைகளை ஒப்படைக்கிற அளவுக்கு அந்த நட்பு வந்து தாமரைக்கும் ஆதிக்கும் நீடிச்சிருக்குது. அந்த வகையில் இந்த மாதிரி நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன்க்கா, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து ஒரு நாள் என்ன கேட்டான். எனக்கு அவனை பார்க்கவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த சமயம் என்கிட்ட பணம் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்த ஒரு 3 பவுன் செயின் அவன்கிட்ட கொடுத்து இதை வந்து வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். நான் அங்கே தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த செயினை என்னுடைய பேர்லேயே நான் வச்சு அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்துருக்கணும். ஆனால் அவன் என்ன சொன்னான் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்காக்கா எனக்கு தெரிஞ்ச ஏரியாவில் இந்த செயினை வச்சிங்களா, நீங்கள் கொடுக்கறத விட ஒரு 30-40,000 ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் மேலே இருக்க அந்த நம்பிக்கையினால் நான் இந்த செயினை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவனும் அந்த செயினை வச்சு அவனுடைய வேலைகளை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து சொன்னான். ஆனால் 10 நாள் கழித்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த செயினை மூட்டு விற்றுருக்கிறான். அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்களுடைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஸ்வேதா அதுக்கப்புறமேலு வீடை காலி பண்ணிட்டு போயிட்டா. கொஞ்ச நாளாகவே எங்கள் வீட்டில் குடியிருக்கும் போது அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்யோன்யமாக இருந்தாங்க. ஆனால் நாள் போக போக அவங்க 2 பேருக்குள்ளே நிறைய சண்டை வர ஆரம்பிச்சது. ஸ்வேதாவுக்கும் சின்ன மருமகள் சீரியலோட அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ஒரு உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க 2 பேரும் இப்போ சேர்ந்து வாழ்றது இல்லை. அதுக்கப்புறமேல் தான் எனக்கு தெரிய வந்தது அவங்க 2 பேரும் விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய நகைக்கு என்ன பதில்ன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் நம்பி தான் அந்த
2 ஆமைகளையும் என்னுடைய வீட்டுக்குள்ளே விட்டேன். ஆனால் ஆமை புகுந்த வீடு விலங்காகம் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய வீட்டை அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பணம் இன்னைக்கு பறி போயிடுச்சு, என்னுடைய நகையை நான் யார்கிட்ட போய் மூப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த மாதிரி உங்ககிட்ட நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் இன்ஸ்டாலெல்லாம் கேட்டால் தயவுசெய்து அவங்கள நம்பாதீங்க. நானே ஒரு செலிபிரிட்டியாக இருந்துட்டு இந்த தப்பு பண்ணதை நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவனால் யாராவது நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்டாக்ட் நம்பரையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது ஸ்வேதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆதி வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு யூடியூப்புக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஸ்வேதா தான் தன்னுடைய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேருமே இந்த ஃபஸ்ட்டு ஐடி ஜாபில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஸ்வேதாவுக்கு வந்து சின்ன மருமகள் சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறமேலு அவள் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவளுடைய பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸை நான் பார்த்தேன். அதாவது அவள் என் கூட பேசுறதில்ல, அவள் அப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டா. நான் கூட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கா, டயர்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி விட்டுட்டேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறமேலு நான் வந்து ஃபோன் பண்ணால் கூட எடுக்கிறதில்ல, என்னை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு அப்புறமேலு போயிட்டா. அதுக்கப்புறமேலு நான் ஹஸ்பண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விதத்தில் சொல்ல ஆரம்பித்தா. ஏதோ கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டு விட்டு பார்த்தா இப்போ எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. நான் தான் அவருடைய கணவரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னால, ஏன் யார் வேணாலும் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள பேட்டி அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்த சேனல்கிட்ட சண்டைக்கு போனால, இப்போ எதுக்கு கணவரே இல்லாத ஒருத்தருக்கு அவர் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு 50 வருஷம் ஜீவனாம்சம் கேட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் முன் வச்சிருக்காங்க. ஆதி வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவர் கூட தான் நீ உறவில் இருக்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஆதாரத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்குது. இது தகுந்த சமயத்தில் நான் கண்டிப்பாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணி உன்னுடைய முகத்தறியை நான் கிளிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களையும் ஆதி சொல்லியிருக்கிறாரு. இந்த விதத்தில் சின்ன மருமகள் சீரியலில் ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்க ஸ்வேதாவுக்கும் அந்த சீரியலோட அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய தகவல்கள் போயிட்டுருக்குது. இந்த நிலைமையில் பிக் பாஸ் தாமரை வெளியிட்டிருக்கிற இந்த விஷயங்கள் பெரிய பூதாகரத்தை கிளப்பியிருக்குது. இதுக்கு முன்ன வரைக்கும் ஆதி வந்து ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம்குள்ளே அவர் இருந்தார். ஆனால் இப்போ தான் ஆதியோட உண்மையான முகம் வந்து வெளியில் தெரிஞ்சிருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய விமன்ஸ் கிட்ட உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணித்தரேன், உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் நிறைய எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சீட் பண்ணுற பர்சன் அப்படிங்கிற பின்னணி இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. நிறைய பெண்கள் கிட்ட அவர் நகை பணத்தையும் ஏமாற்றிட்டு வந்திருக்கிறாராம். அதில் ஒரு பெண்மணியாக தான் இப்போ பிக் பாஸ் தாமரை வந்து இருக்கிறாங்க. அதனால் அவரால் யாராவது ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தயவுசெய்து காண்டாக்ட் பண்ணுங்கள், யாரும் சும்மா இருந்துடாதீங்க. அப்போ தான் இந்த கேஸ் வந்து வலுவாகும். ஏன்னா அவனால் நிறைய பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் தாமரை வந்து ஒரு கண்ணீர் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய நகை வந்து வெறும் 3 பவுன் தான். ஆனால் நிறைய பேர் நிறைய பணத்தை இவங்ககிட்ட ப்ரமோஷன் அப்படிங்கிற பேரில் ஏமாந்துருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் வாய் திறந்தால் மட்டும்தான் அவனை சீக்கிரம் பிடிச்சி ரொம்ப சீக்கிரம் உண்மையை வெளியே கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் பிக் பாஸ் தாமரை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. சின்ன மருமகள் சீரியலில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாகவே இப்போ அதிர்ச்சி பின்னணி இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்குது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.